பை காட்ஸ் கிரேஸ் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ஃபேமிலி தான். நான் வந்து அப்படியே பசிக்கு போராடினேன், பிளாட்ஃபார்மில் தூங்கினேன்லாம் நான் பொய் சொல்ல விரும்பல. எனக்கு என்ன ரொம்ப ஒரு ஈகோ ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஆர்டிஸ்ட், நீங்கள் இப்போ ஆங்கராக இருக்கீங்கன்னா, உங்கள் வீட்லேயுமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சோம்பேறி மாதிரி பேசுவாங்க. நம்ம எஃபர்ட் போடாத மாதிரி பேசுவாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் வி கோ லைக் வைரல் பிஸ்ஸாக அது ஹிட் ஆகி நம்ம அதாவது நீங்கள் சாஃப்ட்வேரில் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தாலே ஹார்ட் ஒர்க்குன்னு நம்பிடுவாங்க. சினிமா அப்படி மீடியாவுக்கு வந்தால் மட்டும் ரஜினி சார் ஆனால் தான் நம்ம ஒர்க் போட்டோன்னே நம்பும் சொசைட்டி. நம்ம எல்லாருமே ஒரு ஒர்க் போட்டிருப்போம்ல. ஏன்டா சும்மாவாடா சுற்றிட்டு இருப்போம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். டீக்கடையில் நின்று பேசினா கூட 4 லைன் எடுக்கிறோம் ஒரு ஃபிலிம்னா பேசுவோம். டேய் இது வந்து நம்ம அப்படி போய் இப்படி போய்லாம் ஏதோ பேசுவோம். பட் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேருந்து கற்றுட்டு தான் இருப்போம். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காசு இல்லாத பீரியட் நான் என்ன சொன்னா, என் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியல, பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல. எனக்கு வீட்டில் கேட்க ரொம்ப ஈகோவாக இருந்துச்சு. நான் கேட்க மாட்டேன், கூடாது, வீட்டில் கேட்டுறக்கூடாது, நம்ம ஹெல்ப் கேட்டுறக்கூடாதுன்றதுல. ஒரு வகையில் அது தப்பு, ஒரு வகையில் நல்லது. அது நல்லதா இருந்தனால தான், இல்லை ஜீரோலேயே இல்லைடா, ஜீரோ தான்டா, என் பெட்ரூமில் வேணால் நின்று எதையாச்சும் பண்ணலான்டா, ஃப்ரீயாக எதையாச்சும் பண்ணலான்டா, ஃபோன் தான் இருக்குது, இதை எதாவது பண்ணலான்டான்னு நாங்கள் போய் தான், எங்களுக்கு மீன்ஸ் இல்லாதனால இருக்கிற மீன்ஸை வச்சு எதாச்சும் பண்ணலான்னு தான் புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு, அதாவது நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்ற போது இதில் தானே யோசிப்போம். அதுவே எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் கொண்டு போயிடுச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ காசு இல்லைன்றதுலாம் வந்து ஒரு இன்றைய தருணத்தில் ஒரு பேச்சே கிடையாது. உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குன்னா, வைஃபை கனெக்ஷன் எங்கேயாச்சும் கிடைக்குதுன்னா, அதை வச்சே நீங்கள் எதையாச்சும் பண்ணிக்கலாம் இன்றைக்கி.